ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்க பண்ணவரு இவரு. அதாவது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதும் பாரு அவரு. பட் நடந்த உண்மையை சொல்லுகிறேன். முதலமைச்சர் போனார்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியில் ஓட்டிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனை விட சிறந்தவரா? இந்த அநியாயத்தை கேட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு அமைச்சரா இருப்பதற்கான காரணம் என்ன? ஸ்டாலின் வீட்டுல மளிகை சாமான் வாங்கி போடுறதுல எல்லா வேலையும் அவன் பாத்துக்கிட்டான். ஓஹோ, தண்டச்சோரா. அவனை பொறுத்த வரைக்கும் மளிகை சாமான வாங்கி போடணும், கக்கூசம் போய் கழுவிடானா கழுவுவான். போடலாம், ஒரு நகை சீட்டு போடலாம். ஆனா இதே 2000 ரூபாய் ஆம்பளைக்கு கொடுத்தா வேட்டி சீட்டு போட முடியுமா? வேட்டி சீட்டு போட முடியுமா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. எலும்பு துண்டு வாங்கிட்டு கொலைக்கிற நாய்கள் அதிகமாயிட்டே போகுது, குறிப்பா சினிமா துறையில. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுயா நீ. யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள்லாம் ஒரு வெத்து வேட்டு. ஒரு நடிகர் சினிமா நடிக்கலாம், நாட்டை எப்படி ஆள முடியும்? நீங்க திடீர்னு வருவீங்க, முதலமைச்சராக ஆசைப்படுவீங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த முட்டாள் நாய்கள். அவர்லாம் சினிமா நடிக்க வேணா ஆசைப்படலாமே தவிர அரசியல் செய்ய ஆசைப்படக்கூடாது. ஏன் அளவுக்காவது அரசியல் பேசியிருக்காரா விஜய் அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியை கேட்டாரு பாருங்க. உங்களுக்கு திருப்பி கேட்கிறேன், நேரம் உங்க ஸ்டாலின் அப்பாட்ட போங்க. ஸ்டாலின் அப்பாவுக்கு ஒரு மகன் இருப்பான், பேரு உதயநிதி. அந்த உதயநிதி படம் நடிச்சுட்டு கிடந்தான். படம் நடிச்சுட்டு இருந்தவன் திடீர்னு எலெக்ஷன்ல நின்று துணை முதலமைச்சர் ஆண்டு உங்களுக்கு எல்லாம் இப்ப அல்வா கொடுத்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ ஏன்டா சினிமா நடிச்சு வந்தாலும் நீ எப்படி நாட்டு ஆளலான்னு ஒரு கேள்வி கேளுங்க. கேட்டுட்டு பப்ளிக்ல பேசுங்க. சாம்பார் ஆப் எனக்கு இதே கேள்வி ஸ்டாலின் அவர்கள் கிட்டயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டயும் தைரியமா இருந்தா கேளுங்க. கேட்டாரா? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? சகோதரர் அண்ணன் இனிகோ இருதராஜ் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா அவர் உங்க வீடு தேடி வருவார். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தெரியாது. உங்க வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டோட சுக துக்கத்துல உங்க வீட்டுக்கு உங்களை பாப்பாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு. A few moments later. இருங்க சார், இருங்க. 5 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கீங்க, இன்ன வரைக்கும் ஏரியா கூட வந்ததே கிடையாது. இப்பதான் வரீங்க. ஏன்னா எங்க ஏரியாவுக்கு எதுவுமே பண்ணதும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. சும்மாவே வந்துட்டு போறீங்க. இன்னைக்கு திருமாவளவனுடைய கூட்டத்துல ஒரு நபர், ஒரு இளைஞர் ஒருத்தர் மின்சாரம் தாக்கி பலியாகி இருக்கிறார். அதை பத்தி ஏதாவது அறிக்கை விட்டாரான்னு கேட்டா கிடையாது. இந்த தலித் ஒரு பெண் இறந்து போனாங்க, தூக்கு போட்டு இறந்து போனாங்க. திமுக நிர்வாகிகள் திட்டுனாங்க, உங்களுடைய சுடிதாரை பிடிச்சு இழுத்தாங்க, கிட்ட கடந்த அந்த விளக்குமாறாவில் அடிச்சாங்க. அதெல்லாம் பத்தி திருமாவளவன் அவர்கள் எதுவுமே பேசல, ஒரு வார்த்தை கூட பேசல. உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தலித் இளைஞர்கள் வேணும், உங்களுக்கு கட்சி வளர்ப்பதற்கு மட்டும் தலித் இளைஞர்கள் வேணும், திமுகவுடன் நீங்க முட்டு கொடுக்கறதுக்கு தலித் இளைஞர்கள் வேணும். ஆனா தலித் இளைஞர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஏன்பா, அந்த மனுஷனே ஒரு டம்மி தான், அந்த டம்மிக்கு நீ ஒரு டம்மியா? தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இந்தியாவில வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி விகிதத்துல உயர்ந்து நிற்கின்றது தமிழ்நாடு. இந்த நூற்றாண்டில உலகத்திலே எங்கேயும் நடக்காத ஊழல் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலே நடைபெற்றிருக்கின்றது. ஸ்பெக்ட்ரம் ஊழல். இந்த நாடு கருணாநிதி குடும்பத்திற்கும் சோனியா காந்தி குடும்பத்திற்கும் ஆண்டிமுத்து ராஜாவுக்கும் சொந்தமான நாடுதானா இது? நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்கன்னு உங்கள்ட்ட கேக்குறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. ஐயோ ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, 18K பஸ் வருமா? அதுக்கு தாங்க நானும் வெயிட் பண்றேன். 1.5 மணி நேரமா பஸ்ஸவே காணோம். அப்படியா? சோ சேட். இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில இப்படி தாங்க நடக்குது. கொலை கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. திமுக காரன் வர 10,000 கோடி ஊழல் பண்ணிருக்கான். என்னத்த சொல்ல? ஆமா ப்ரோ, இதுக்கெல்லாம் ஆட்சி மாற்றம் வந்தாதான் சரியா இருக்கும். பாக்கலாம், 2026 எலெக்ஷன் வருது, ஏதாச்சும் நல்லது நடக்குதான்னு. சரி, பஸ் வேற காணோம். வர 2026 எலெக்ஷன்ல திமுகக்கு ஓட்டு போட்டுருங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு அழியட்டும். பைத்தியமாவே
ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆத்தாடி ஆத்தா, இவ்ளோ நேரம் நல்லாதானையா பேசிட்டு இருந்தான். பைத்தியமாயிவேன் மறுபடியும் திமுகக்கு ஓட்டு போட சொல்றான். இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான். யோபா மக்களே, இந்த மாதிரி நிறைய பேரு தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க சொல்றத நம்பி திமுகக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. நாடே நாசமா போயிடும். வாக்களிப்பேன் உதயசூரியன். போடா என்ன அப்படி தள்ளுவாங்க உனக்கு. அதாகப்பட்டது மக்களே, தமிழகத்துல 5 வருஷத்துக்கு ஒரு முறை வெளியே வர அரிய வகை உயிரினங்கள் சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறதா ஆங்காங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அரிய வகை உயிரினங்களை 23ஆம் தேதிக்குள்ள பாத்துருங்க. அப்படி இல்லைன்னா அடுத்து 5 வருஷம் கழிச்சுதான் பாப்பீங்க. ஏன்னா அந்த 5 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் புயலே வந்தாலும் பொந்துக்குள்ள போயிட்டு பதுங்கி ஒழிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நேரத்துல வீடியோக்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். மக்கள் கண்ணுக்கு அந்த அரிய வகை உயிரினங்கள் தென்படாது. ஏன்னா சினிமா ஷூட் நடத்துவாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த 5 வருஷம் கொள்ளை அடிக்கும், கொலை பண்ணும், கற்பழிப்புக்கு துணை போகும். ஊர்ல நடக்கிற மொத்த அக்கிரமமும் இந்த அரிய வகை உயிரினங்கள் தான் பண்ணும். ஏன்னா அதுங்களுக்கு தண்டிக்க தகுந்த சட்டமே நம்ம ஊர்ல கிடையாதுங்க. ஏன்னா உன்னை நான் காப்பாத்துறேன், என்ன நீ காப்பாத்துன்ட்டு அந்த அரிய வகை உயிரினங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு கையை கொடுத்து கொள்ளையடிச்சதுல பங்கு போட்டு ஜாலியா சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. இதுல என்ன காமெடியான விஷயம்னா, நாங்க கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, மக்களுக்கு தான் நல்லது செய்யறோம் அப்படின்னு அரிய வகை உயிரினங்கள் சொல்லும். பாரு கிழிஞ்சி போன செருப்பு போட்டிருக்கேன்னு சொல்லும், பாருங்க பொந்துக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லும். ஆனா பொந்துக்குள்ள போய் பார்த்தா தங்கத்திலேயே மினுக்குற மாதிரி பட்டக்ஸுக்கு வைக்கிற தலைக்காணி கூட இருக்குங்க. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வச்சிருக்க இவங்க எல்லாரும் தான். ஏன்னா அந்த அரிய வகை உயிரினங்கள் கொலை பண்ணாலும், கொள்ளையடிச்சாலும், கற்பழிப்புக்கு துணை போனாலும் அந்த அரிய வகை உயிரினங்களுக்கு இப்படி பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுத்த ஊர்ல இருக்க எல்லாருமே தான் கூட்டு களவாணிங்க. கடந்த வருஷமும் வந்து இப்படி நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் நடக்கும். அப்படி தெரிஞ்சும் திருப்பி அதே பட்டனை போயிட்டு அழுத்துவாங்க. ஸோ உங்களோட முடிவுல தான் இருக்கு அடுத்த 5 வருஷம் தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ட்டு. இப்ப மக்கள் என்ன கொடுத்தாலும் இந்த அரிய வகை உயிரினங்கள் அது என்னன்னு கூட கேட்காம நல்ல 4 பேர்கிட்ட வாங்கி குடிக்குங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இலவசத்துக்கு வாங்கி குடிக்க பின்னாடியே ஓடுவாங்க. அதுதான் நம்ம ஊர் நிலைமை. இங்க ஆண்டுட்டு இருந்தவனும் நல்லவனா கெட்டவனான்னு கிடையாது, ஆள போறவனும் நல்லவனா கெட்டவனான்னு கிடையாது. ஏன்னா அவங்கள கட்டுப்படுத்த சரியான சட்டம் கிடையாது. ஏன்னா சட்டமே எங்க சட்டை பாக்கெட்டுக்குள்ளதாண்டா இருக்குன்ற மாதிரி அந்த அரிய வகை உயிரினங்கள் சட்டை போடாம சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் சொல்லும். இதை நான் யாருக்கு ஆதரவாகவும் சொல்லல, யாருக்கு எதிராகவும் வந்து சொல்லல. ஒட்டுமொத்த அரிய வகை உயிரினங்களை தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். ஏன்னா அழிவுக்கு கொண்டு போவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு துணை போற மக்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? திருந்த மாட்டானுங்க. போகிறோம் ஊமைகள் தேசத்தில் கதையும் முங்கினோம். மக்களின் ஆட்சியாம் எங்கு நாம் வாழ்கிறோம். போர்களை தாண்டித்தான் சோற்றையே காண்கிறோம்.